ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாலிட்டியில் ஆர்டிகல்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் சும்மா பார்க்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 ஆர்டிகல்ஸ் கவர் ஆகிற மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம அந்த ஷார்ட்கட்ஸ் பார்ப்போம். ஏற்கனவே ஆர்டிகல்ஸ் தெளிவாக நம்பர் சொன்னால் ஆன்சர் சொல்கிறவங்க இது பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது. தெரியாதவங்க ஒரு டைம் பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மெத்தட் ஓகேவா இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா இதையும் ஒமிட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம படிச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக 52லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது குடியரசுத் தலைவருடைய அந்த ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 வரைக்கும் கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியணும்னா 52லேருந்து 62னா குடியரசுத் தலைவருக்கு தான். அடுத்து 63லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது துணை குடியரசுத் தலைவர். இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குல்ல. இப்போ 74லேருந்து 78க்குள்ளே இருக்கிறது அமைச்சரவை இருக்கக்கூடியது. அது மாதிரி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த ஆர்டிகல்ஸ்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகேங்களா? இப்போ 52 பார்த்தீங்கன்னா இப்போ 52லேருந்து 62 குடியரசுத் தலைவர் தான். அது நமக்கு தெரியும். இப்போ 52 எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சுது. அதாவது இந்தியாவில் குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் நம்ம இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் தேவைப்படாது, ஸ்ட்ரைட்டாக பார்த்தது தான். அடுத்து இப்போ 53லேருந்து 59 வரைக்கும் எக்ஸாக்டாக 7 நம்பர் இருக்குல்ல. இந்த 7 நம்பருக்கு மட்டும் தனியாக ஒரு ஷார்ட்கட். இப்போ நேற்று அதுக்காக தான் குரூப்பில் டார்க் பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம கேட்டிருப்போம். கரெக்டுங்களா? இப்போ இந்த 53லேருந்து 59 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒன்று இருக்குது. அதை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அதை ஜஸ்ட் ஒரு பேப்பரில் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. 52 பொதுவாக தெரிஞ்சு, ஸோ அதுக்கு ஷார்ட்கட் கிடையாது. 53லேருந்து 59 வரைக்கும் 7 ஆர்டிகல் இருக்குது. அதுக்கு மட்டும் இப்போ சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்காக என்ன ஸ்டோரி அப்படின்னா, இன்ஜினியரிங்கில் ட்ரிபிள் இ அப்படின்னு ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரியுமா? இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ட்ரிபிள் இ படிக்கக்கூடிய அந்த பசங்களுக்கு டார்க்குன்னு சொல்லப்படக்கூடிய அந்த திருப்பு விசை இருக்குல்ல, அதை பற்றி படிக்கணுன்றது அவங்களுக்கு ஒரு கண்டிஷன். ஏன்னா அதை பற்றி படிக்காமல் அவங்க பேப்பரை கிளியர் பண்ண முடியாது. ஸோ ஷார்ட்கட் என்னன்னா, ட்ரிபிள் இ பசங்களுக்கு டார்க் பற்றி படிக்கணுன்றது ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன். அதை படிக்காமல் அவங்க பேப்பரை கிளியர் பண்ண முடியாது. இந்த டைலாக் தெரிஞ்சதுன்னா நீங்கள் 7 ஆர்டிகல் எடுக்கலாம். எப்படின்னா, இப்போ இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும். அதாவது டார்க்கான ஸ்பெல்லிங்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். TORQUE. இப்போ இது அந்த 6 லெட்டர் ஸ்பெல்லிங்கு. இப்போ அந்த 6 லெட்டரில் லாஸ்ட் 2 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா TORQ அப்படின்னு வருதுங்களா? அதுக்கான ப்ரொனன்சியேஷனும் அதே டார்க் தான். அப்போ இதுக்கு பழைய ப்ரொனன்சியேஷனும் டார்க் தான். இப்போ நம்ம லாஸ்ட் 2 லெட்டர் எடுத்தாலும் அதே ப்ரொனன்சியேஷன் டார்க் தான். ஸோ நம்ம இந்த 4 லெட்டருக்கான அதே சேம் ப்ரொனன்சியேஷன் வருதுல்ல, அதை எடுத்துப்போம். அதாவது 0 மாதிரி இருக்கக்கூடிய ஓன் இருக்குல்ல, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிடைச்சிருக்க அந்த 3 லெட்டர் என்ன அப்படின்னா TRQ. இது 3 கிடைச்சிருக்குல்ல. அந்த டார்க்லேருந்து இந்த 3 லெட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது மொத்தமாக அந்த 7 அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ட்ரிபிள் இ பசங்களுக்கு டார்க் பற்றி படிக்கணுன்றது ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை. இது ஒரு முடிஞ்சிச்சிங்களா? இப்போ 53லேருந்து 59 வரைக்கும் பார்க்க போகிறோமா? இப்போ ட்ரிபிள்இன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ 3 ஈயை சைடில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு இ எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம இது இங்கிலீஷ்லேயும் பார்ப்போம். இந்த ஆர்டிகல்ஸ்க்கான ஷார்ட்கட் இங்கிலீஷ்லேயும் பார்ப்போம், தமிழ்லையும் பார்ப்போம். ஸோ ரெண்டுமே நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஈஸியாக நமக்கு ஷார்ட்கட் போட எது செட் ஆகுதோ அதில் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ ட்ரிபிள் இ பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு இ எதுக்காக அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பவருக்காக. அதாவது குடியரசுத் தலைவருக்கு கீழே தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே நடக்குது அப்படின்றத பற்றி சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் இ எக்ஸிக்யூட்டிவ். அடுத்து செகண்ட் இ, அதாவது 54க்கு எலெக்ஷனை பற்றி பேச போகுது. இப்போ எலெக்ஷன் பற்றி பேச போகுதுன்னா அந்த குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் யார் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க அதை பற்றி பேசுறது 54. இதில் ஒரே ஒரு அமனம் நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா, டெல்லி மற்றும் புதுச்சேரி இந்த 2 பிளேஸில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் அவங்க என்ன பண்ணலாம்னா ஓட்டு போடலாம் அப்படின்ற அந்த கான்செப்டை நம்ம படிப்போம். இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான நம்பரு இயர் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 70வது அமெண்ட்மெண்ட்டில் தான் இது நம்ம கொண்டு வராங்க. இயர் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா 73, 74 இந்த பஞ்சாயத்து நகராட்சிலாம் 1992 நமக்கு தெரியும். அப்போ 70 வரிசையில் வரக்கூடியது 1992 தான். ஸோ நமக்கு இயர் பிரச்சனை இல்லை. அந்த 70 அப்படின்றது தான் நமக்கு பிரச்சனை. இப்போ 70 நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பொதுவாக நிறைய ஷார்ட்கட் இருக்கும். இங்கே நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா GOன்னு எடுத்துக்கலாம். அதாவது 7னா G 7th லெட்ரு, அங்கே 0 இருக்குல்ல 7 பக்கத்தில், அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா O எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இருக்கிறது. அப்போ GO அப்படின்னா 70க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட்னு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு GO ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் இவங்களும் பங்கேற்கலாம், புதுச்சேரி மற்றும் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு GO பாஸ் பண்ணுறாங்க. அப்போ GO அப்படின்னா Gனா 7, இங்கே G பக்கத்தில் இருக்க O அப்படின்னா அங்கே 0 வந்துடும். அப்போ 70னாலும் GOனாலும் நமக்கு ஷார்ட்கட்டில் ஒன்று தான் அப்படின்ற அடிப்படையில் நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அப்போ ட்ரிபிள் இயில் 2 இ பார்த்தாச்சு. எக்ஸ்ட்ராவாக ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்காக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தேர்டாக ஒரு இ வருது. அந்த இ எதுக்காக அப்படின்னா அதுவும் எலெக்ஷன் தான். இந்த எலெக்ஷன் எதுக்காகனா, இந்த எலெக்ஷன் எந்த முறையில் நடக்கும், அந்த மேனர் ஆஃப் எலெக்ஷன்
எலெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது தேர்தல் நடக்கக்கூடிய அந்த முறை, அதாவது மறைமுக தேர்தலா அந்த மாதிரி நம்ம பேசுவோம்ல, அதை பற்றி சொல்கிறது தான் 55 தவிர 54 இருக்கக்கூடியது யார் ஓட்டு போடுவாங்க அதை பற்றி மட்டும்தான் சொல்லும். 55 தான் அது எந்த முறையில் நடக்குது அப்படின்றத பற்றி நமக்கு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்போ ட்ரிபிளியில் 3 முடிச்சாச்சு. எக்ஸிக்யூட்டிவ் எலெக்ஷனு திரும்பவும் எலெக்ஷன் தான், ஆனால் அது வந்து மேனர் ஆஃப் எலெக்ஷன், தேர்தல் நடக்கக்கூடிய முறையை பற்றி சொல்கிறது 55. ஸோ 3 முடிச்சாச்சா? அடுத்து நம்ம கிடைச்ச 3 லெட்டரு T1, R1, Q1. இந்த 3 லெட்டர் நமக்கு எங்க இருந்து எடுத்தோம்னா டார்க் அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து 2 லெட்டரை லாஸ்ட் 2 லெட்டரை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 4 லெட்டர்ல 0 மாதிரி இருக்கக்கூடிய ஓவையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படி கிடைச்சது தான் இந்த 3 லெட்டர் TRQ. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய 56, 57, 58 அங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த 3 லெட்டரை நம்ம பொறுத்துறோம். T அப்படின்னா டேர்ம், அதாவது காலம். அடுத்து R அப்படின்னா ரீஎலெக்ஷன், மறுதேர்தல். அடுத்து Q அப்படின்னா குவாலிஃபிகேஷன் சொல்லக்கூடிய தகுதிகள். அவ்வளவுதான். அப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா 6 முடிச்சிருக்கோமா? அடுத்து 59. அதுல ஏற்கனவே பார்த்தோம்ல, ட்ரிபிளி பசங்களுக்கு டார்க் பத்தி படிக்கணும்ன்றது ஒரு நிபந்தனையா வந்துடும். ஏன்னா அது படிக்காம அவங்க பாஸ் பண்ண முடியாது. அப்ப 59 கண்டிஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும், நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வரும். அப்ப மொத்தமா இந்த 7 ஆர்டிகல்ஸ் இவ்வளவுதான். அப்ப யாராவது கேட்டாங்கன்னா 53ல இருந்து 59க்கு ட்ரிபிளி பசங்களுக்கு டார்க் பத்தி படிக்கணும்ன்றது கண்டிஷன், அவ்வளவுதான் இல்லையா, நிபந்தனை அப்படின்னு சொல்ல போறீங்க. டார்க்குக்கு மட்டும் 3 லெட்டர் எடுக்கிறோம் TRQன்னு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 7 அப்படியே ஒரு டைம் ஃபாஸ்டா சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 7 முடிஞ்சிடும். அதாவது ஃபர்ஸ்ட் 3 ஈக்கு எக்ஸிக்யூட்டிவ் எலெக்ஷன், அந்த மேனர் ஆஃப் எலெக்ஷன், அதாவது தேர்தல் நடக்கூடிய முறை. அடுத்து TRQ, Tனா டேர்ம், Rனா ரீஎலெக்ஷன், Qனா குவாலிஃபிகேஷன், கடைசியா நிபந்தனைன்னு சொல்லப்படக்கூடிய கண்டிஷன். இதோட 59 வரைக்கும் முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து 60. இப்போ 60 படிக்கும் பொழுதே கூட இன்னும் 3 ஆர்டிகிள்ஸ் நீங்கள் சேர்த்து படிக்கணும். அதாவது 60, 69, 99, 159. அப்போ இது எல்லாமே எதை பற்றி சொல்லுதுன்னா பதவி பிரமாணத்தை பற்றி சொல்லுது. 60 குடியரசுத் தலைவருக்கு, 69 துணை குடியரசுத் தலைவருக்கு, 99 எம்பிக்காக, 159 ஆளுநருக்காக. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரே வரிசையில் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த 60 மட்டும் சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 60 வயசுல தான் பொதுவாக எல்லாரும் ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. ஆனால் குடியரசுத் தலைவர் 60 வயசுல தான் பதவி பிரமாணமே எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து 61 எல்லாருக்கும் தெரியும். அதாவது 60ல் பதவி பிரமாணம் எடுப்பாங்க, 61ல் பதவி நீக்கம் ஏற்படும், 62ல் பதவி நீக்கம் செஞ்சதுனால காலி பணியிடம் ஏற்படுது. அப்போ 60ல் பதவி பிரமாணம், பதவி பிரமாணத்துக்கு அப்புறமா பதவி நீக்கம் செஞ்சதுனால இடம் வந்து காலி ஆகுது. இப்போ அடுத்து 63லேருந்து துணை குடியரசுத் தலைவர் பற்றி தான் பேச போகுதுன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அது வழக்கம் போல என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த மாதிரி துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு ஒருத்தர் வந்து தேவை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பேசிக்காக சொல்லிடுவாங்க. ஸோ அது நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ 64லேருந்து தான் நம்ம படிக்க போகிறோம். பொதுவாக நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனு, வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றவங்க எதுக்காக சேலரி வாங்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜ்யசபால அவர் வந்து சேர்மனாக இருக்காரு, அதுக்காக தான் சேலரி வாங்குறாங்க. அதுதான் அவருடைய முதன்மையான பணி. அதுக்கப்புறம் தான் வந்து குடியரசுத் தலைவர் இல்லைன்னா அவர் செயல்பட போறாரு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ 63ல் துணை குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் வேணும். அவர் எதுக்காக அப்படின்னா அந்த பதவி ஏற்கிறது மூலயமா அவர் வந்து ராஜ்யசபால ஆட்டோமேட்டிக்கா சேர்மனா மாறுறாரு, தலைவராக மாறுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ இந்த ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் வரணும்னா இந்த துணை குடியரசுத் தலைவர் சேர்மனா வர்றது தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ 64 அதை பற்றி சொல்லும். அதுக்கப்புறம் தான் 65ல் குடியரசுத் தலைவர் இல்லைன்னா துணை குடியரசுத் தலைவர் செயல்படுவார் குடியரசுத் தலைவரா அப்படின்றது. அப்போ எக்காரணத்து கொண்டு அதை முன்னாடி இதை பின்னாடி நம்ம போடக்கூடாது. அவருடைய முதன்மை பணி எதுவோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல போடுறோம். ஸோ இதுவும் மறக்காது. அப்போ 63, 64, 65க்கு நம்ம ஷார்ட்கட் வைக்கல, இயற்கையாகவே தெரியுன்ற அடிப்படையில் அதை வச்சாச்சு. இப்போ அடுத்து வரக்கூடிய 3 இருக்குல்ல, அதுக்கு தான் நமக்கு ஷார்ட்கட் வேணும். ஏன்னா 69 ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். ஏன்னா 60, 69, 99, 159 இது ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ 66, 67, 68 இந்த 3 மட்டும் தான் இடையில நிற்குதுங்களா? இப்போ இந்த 3 மட்டும் தான் நம்ம ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். இப்போ இதில் 2 விதமான ஷார்ட்கட் இருக்குது, நான் 2மே சொல்கிறேன். இப்போ 66 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து தேர்தலாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் டைமிங், அதுக்குள்ளே போயிட்டு தான் ஓட்டு போடுவோம். அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். மார்னிங் 6 to ஈவினிங் 6 வரைக்கும் ஓட்டு போட போகலாம் எலெக்ஷனில். அப்போ 66 எலெக்ஷனை பற்றி பேசும். அடுத்து 67 பார்த்தீங்க அப்படின்னா பதவிக்காலம், டேர்மை பற்றி சொல்லக்கூடியது. ஏற்கனவே நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு 56ல் பார்த்துருப்பீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா 5 விட ஒரு நம்பர் பெருசு 6, அந்த மாதிரி ஒரு நம்பர் பெருசாக வந்தால் பதவி காலத்துக்கு வரும். 5 விட ஒரு நம்பர் பெருசு 6, 6 விட ஒரு நம்பர் பெருசு 7. அப்போ 56 பதவி காலம் தான், 67 பதவி காலம் தான். அப்படி வேணாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 68 பாருங்க. 68க்கு நம்ம பொதுவாக என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்னா அரட்டை அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்ல, அரட்டை அடிக்கிறாங்கன்னா. அப்போ அரட்டைனா 6, 8. அப்போ லைப்ரரியில் உட்காந்து யாரோ ஒருத்தவங்க அரட்டை அடிக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லுவீங்க? இது மாதிரி பண்ணீங்கன்னா காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ காலி பண்ணிடம் அப்படின்னா 68. இப்படி வேணாலும் தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்திங்கன்னா இடிவின்னு வரும். நமக்கு விடிவி பற்றி தெரியும்ல, நமக்கு சினிமாவில் விடிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க, நமக்கு தெரியும்ல, விடிவி கணேஷன். அந்த மாதிரி இது விடிவி கிடையாது, இடிவி. 66, 67, 68 அப்படின்னு கேட்டாலே இடிவின்னு சொல்லிட்டு ஈனா எலெக்ஷனு, டீனா டேர்மு, வீணா வேகன்சி இப்படி வேணாலும் இங்கிலீஷில் வச்சுக்கோங்க.
இல்லை அப்படின்னா மார்னிங் 6 to ஈவினிங் 6 எலெக்ஷன் நடக்கும். 66 எலெக்ஷன். 67 அப்படின்னா ஒரு நம்பர் பெருசாக இருந்துச்சுன்னா பதவி காலம். 68னா அரட்டை அடிச்சா காலி பண்ணுறோம். ஸோ காலி பண்ணிடும். இப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. 69 ஏற்கனவே பார்த்துட்டோம், முடிஞ்சுதுங்களா? அடுத்து 70 பாருங்க. இப்போ 70 வந்து இங்கிலீஷில் கண்டிஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, தமிழில் எதிர்பாராத நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, அரசியலமைப்பிலேயே சொல்லப்படாத ஒரு காரணத்துக்காக குடியரசுத் தலைவர் வந்து இப்போ இல்லை, அந்த டைம்ல துணை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 70. அப்ப நமக்கு கீவேர்டு என்ன வேணும்னா எதிர்பாராத சூழல் அப்படின்றத அந்த கீவேர்டு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு 70 வயசு ஆயிடுச்சு, நம்மளால எழுந்திருக்க முடியாது. கரெக்டா? 70 வயசு ஆயிடுச்சுன்னா நம்மளால எழுந்திருக்க முடியாதுன்றதுனால நம்ம யாராவது எதிர்பார்த்து தான் வாழ்வோம். அந்த எதிர்பார்க்கறத வச்சு இங்க எதிர்பாரா சூழல்ன்றதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்ப எழுந்திருக்க முடியாதுலயும் 7 இருக்கு, 70லயும் 7 இருக்கு. அப்ப ரெண்டுமே 7ன்னு வர்றதுனால 70 வயசுக்கு மேல என்னால தனிப்பட்ட முறையில் எழுந்து நிற்க முடியாது, யாராவது நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்றத வச்சு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 71. அதாவது 71க்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம பேசுவோம்ல, நான் பாட்டுக்கு 7N இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த 7N சொல்லக்கூடிய அந்த வேர்டு தான் நம்ம 71க்கு எடுத்துக்கிறோம். அப்போ நீங்கள் எங்கே 71 பார்த்தாலும் 7N அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சு ஷார்ட்கட் ட்ரை பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. எப்படி நம்ம வந்து 36னா 36ன்னு யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி 71 அப்படின்னா 7Nனா 71ன்னு அர்த்தம். இப்போ மீனிங் என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தலைவரோ அவங்களுடைய எலெக்ஷன்ல கோர்ட் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா தலையிடக்கூடாது. எது வரைக்கும்னா ரிசல்ட் வரைக்கும். ரிசல்ட்டுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னா தலையிடலாம். ஆனால் எலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது கோர்ட் தலையிடக்கூடாது அப்படின்றது அந்த ஆர்டிக்கல். இது நமக்கு மீனிங் புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் மாதிரி 71 அப்படின்னா 7N. அப்போ கோர்ட் என்ன பண்ணணும்னா 7N வேடிக்கை தான் பார்க்கணும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், அதுக்கப்புறம் தான் தலையிட முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 72 நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது மன்னிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு. இது இன்கேஸ் மறக்குதுன்னா கூட ஒரே ஒரு ஷார்ட்கட்டு 72 அப்படின்னா சவுண்டுன்ற வார்த்தை தான் ஷார்ட்கட். சவுண்டு 72 அப்படின்றது தான் ஷார்ட்கட். இதுக்கு எப்படி வச்சுக்கலாம்னா, யாரோ ஒருத்தவங்க ரொம்ப உங்ககிட்ட சவுண்டா பேசுறாங்களா, நீங்க கோவப்பட வேணாம், அவங்கள மன்னிச்சு அப்படியே விட்டுருங்க அப்படின்னு வேணா கூட 72னா சவுண்டு அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் பொதுவாக நமக்கு 72னா மன்னிக்கும் அதிகாரம் பார்டனிங் பவர்னு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதுக்கு பெருசாக ஷார்ட்கட் தேவைப்படாது. இப்போ இங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த 89 ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த ரூல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இன்கேஸ் இது யாருக்காவது இதுக்கு முன்னாடி தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதாவது 72 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டிக்கல் இருந்து நம்ம 89 அப்படின்ற அந்த நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் படிக்கக்கூடிய அதே ஆர்டிக்கல் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கவர் ஆகும். ஸோ பிரச்சனையே கிடையாது, அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 161 எடுத்தீங்கன்னா ஆளுநருடைய பார்டனிங் பவர் வந்துடும். ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்து 73 என்ன ஆகிடும்னா இந்த சாப்டர் முடிஞ்சிடும். அடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அமைச்சரவையுடைய அந்த சாப்டர்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 73 பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் இருக்குல்ல, அதோடைய விரிவாக்கம் எந்த அளவுக்கு அதோட அதிகாரம் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஆர்டிகல் தான். ஏன்னா இதோட இந்த சாப்டர் முடியுது அப்படின்றதுக்காக ஜஸ்ட் எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதிகாரத்துடைய விரிவாக்கம் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது நம்ம எக்ஸாமில் கேட்க முடியாது. ஜஸ்ட் 72க்கு அப்புறமா அடுத்து 74ல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய அமைச்சரவை ஆரம்பிக்குது. இடையில கடைசியாக ஒரே ஒரு ஆர்டிகல் மட்டும் 73 அந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லக்கூடிய மத்திய நிர்வாகத்துக்கான அதிகார விரிவாக்கம் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் இருக்கு. அது சும்மாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ முக்கியமானது அடுத்து வரக்கூடிய 74லேருந்து 78 தான். இப்போ இந்த 5 ஆர்டிகளுமே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதுக்கு தலைமையாக பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க அப்படின்றதுக்காக படிக்கிறதா இந்த 5 ஆர்டிகல். இதே மாதிரி 5 ஆர்டிகல் அங்கேயும் இருக்கும். நீங்கள் 89 ஆட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி வந்துடும். இப்போ இந்த 5ல் எக்ஸாக்டாக நடு நம்பர் பார்த்தீங்கன்னா மிடில் நம்பர் பார்த்தீங்கன்னா 76. கரெக்டுங்களா? அப்போ அந்த மிடில் நம்பர் இங்கே அட்டார்னி ஜெனரல், அதே மாதிரி அங்கே மிடில் நம்பரு அட்வொகேட் ஜெனரல். ஸோ பிரச்சனையே கிடையாது, இது ரெண்டுமே சேம் தான். அந்த 89 ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக ஈக்குவலாக வந்துடும். கரெக்டுங்களா? இப்போ இந்த 5ல் நடு நம்பர் நம்ம பார்த்தாச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 74, 75, அப்புறம் 77, 78 இது நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து 74லேருந்து 78 வரைக்கும் அமைச்சரவை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இப்போ 74 வந்து ரொம்ப பேசிக்கானது. அதாவது அமைச்சரவை குழு இருப்பாங்க, அதுக்கு தலைவர் என்ற அடிப்படையில் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். இந்த குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை கேட்டு பிரசிடென்ட் நடப்பார். இப்போ இது நமக்கு பொதுவாக தெரிஞ்சது. இன்கேஸ் தேவைன்னா கூட 74 அப்படின்றத 7 நாளும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 7 நாளும் நமக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சும்மா வச்சுப்போம். ஓகேங்களா? அடுத்து 75. இப்போ நமக்கு 74ல் ஜஸ்ட் அந்த அட்வைஸ் பற்றி மட்டும்தான் கொடுப்பாங்க.
75 தான் நம்ம எதை பத்தி படிப்போம் அப்படின்னா மினிஸ்டர்ஸ் எல்லாம் எல்லாருமே நம்ம அப்பாயிண்ட் பண்றாங்கல்ல, அதை பத்தி படிக்கிறது. அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க, அதுக்கப்புறமா பிரைம் மினிஸ்டர் வச்சிருக்கக்கூடிய லிஸ்ட்டை வச்சு மீதி இருக்கக்கூடியவங்களையும் அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டை பத்தி நம்ம படிக்கக்கூடியது தான் 75. இதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரிஞ்சது தான், ஸோ பிரச்சனை இல்லை. 74 ஜஸ்ட் அட்வைஸ், 75 தான் அந்த அப்பாயின்மெண்ட் பண்றது, மற்ற டீடைல்ஸ்லாம் நம்ம படிப்போம். இது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து 76 ஏற்கனவே பார்த்தது, அதாவது அந்த மிடில் நம்பர் 74க்கும் 78க்கும் எக்ஸாக்டா நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் 76, அது அட்டார்னி ஜெனரல். அடுத்து 77 வந்துருச்சுங்களா. இப்போ இங்கிலீஷ்ல இது படிக்கிறவங்களுக்கு பிசினஸ் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கும், கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ல படிக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக நடைமுறைகள் அப்படின்னு சில இடத்துலயும், அதே நேரம் நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் பிரசிடென்ட்டுடைய பேர்ல தான் நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு ஆன்சருமே எல்லா இடத்துலயும் இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஜஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா 77 அப்படின்றத வாரம் ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னா பிசினஸ் பண்றாங்க 7 டேஸும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப தமிழ்ல படிக்கிறாங்கல்ல, இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கான மீனிங் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாக நடைமுறைகளும் குடியரசுத் தலைவரின் பேர்ல தான் நடக்குது. இப்ப இங்கிலீஷ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பிசினஸ் அப்படின்ற வார்த்தையை இங்க யூஸ் பண்றாங்கன்னா, இப்போ ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிசினஸ்னா என்ன விஷயம் இருக்க போகுது, அவங்களுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடியது அவங்களுடைய வேலை. அப்ப அவங்களுடைய பிசினஸ்ன்னு பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு வரக்கூடிய மசோதா ஆக்டா மாறணும், அந்த பில் ஆக்டா மாறுறதா அவங்களுடைய வேலை. அதுதான் சும்மா பிசினஸ்ன்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நிர்வாகத்தினுடைய அனைத்து நடைமுறைகளும் குடியரசுத் தலைவர் பேர்ல நடக்குதா, அப்ப 77 ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 7 ஜென்மத்துக்கும் குடியரசுத் தலைவருடைய பேர்ல தான் நிர்வாகத்துடைய எல்லா நடைமுறைகளும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் 78 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதாவது கடமைகள்னு சொல்லுவோம். அதாவது பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு கடமைகள் இருக்கு. பிரசிடென்ட் எப்ப எந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் அதை பத்தின டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். 78 கடமைகள். இப்ப இந்த 5 ஆர்டிகளுமே நம்ம பொதுவா நிறைய டைம் படிச்சதுனால ஞாபகம் இருக்கு. 78னா இந்த மாதிரி கடமைகள், இதுக்கு முன்னாடி பார்த்த 72 அப்படின்னா மன்னிக்கும் அதிகாரம், இதெல்லாம் நமக்கு பொதுவாகவே ஞாபகம் இருக்கக்கூடிய சில ஆர்டிகல்ஸ் தான், ஸோ பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த 89 ரூல்ஸ் தெரியணும். இப்போ 78ல இருந்து 89 ஆட் பண்ணீங்கன்னா அப்படியே சிஎம்கான அந்த கடமைகள் அது வந்து உங்களுக்கு வந்துடும். அதாவது 167ல சிஎம்கான அந்த கடமைகள் வந்துடும். ஸோ அந்த 89 ரூல்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. ஓகேங்களா. இப்ப அடுத்து பாருங்க, இப்ப இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடும். இப்ப இதுக்கப்புறம் வரக்கூடியது பாராளுமன்றத்துக்கான அந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப 79ல இருந்து நீங்க படிக்கக்கூடிய எல்லாமே பாராளுமன்றத்துக்கான அந்த ஆர்டிகல்ஸ் தான். இந்த ஆர்டர் நமக்கு தெரிஞ்சாலே போதும், இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுதுன்னு. இப்ப 79 அப்படின்றது பொதுவா என்ன படிப்போம்னா பாராளுமன்றம்னா என்ன அப்படின்றது படிப்போம். அதாவது 3 பேர் சேர்ந்தது தான் பாராளுமன்றம். அதாவது லோக்சபா, ராஜ்யசபா, அதுக்கப்புறமா பிரசிடென்ட் அப்படின்னு படிக்கக்கூடியது தான் இது. மக்களவை, மாநிலங்களவை, குடியரசுத் தலைவர், இவங்க 3 பேர் சேர்ந்தது தான் ஒரு பாராளுமன்றம் அப்படின்னு அதோடைய அங்கத்தை பத்தி படிக்கிறது 79. ஏன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம், அதனால அதை பத்தி பேசிக்கா படிச்சிட்டோம். இப்ப அடுத்து 80 பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாக்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு படிக்கக்கூடியது. ஒன்னு மட்டும் இந்த 89 ஆட் பண்றோம்ல, அதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்கான ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது எப்பயுமே ராஜ்யசபா பத்தி படிச்சுட்டு தான் லோக்சபா படிப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி படிக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டமன்றத்தை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த சட்ட மேலவை இருக்கும்ல, அதை பத்தி நம்ம படிப்போம். ஸோ இந்த சேஞ்சஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா எக்ஸாக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இப்ப 80 வந்து நீங்க படிக்கிறது ராஜ்யசபா பத்தி படிக்கிறோம். இப்ப இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 80 அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல 18 மாத்தோமா. இப்ப 18னா நம்ம எட்டி ஒதைப்போம்ல, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நாம ஏதாச்சும் தப்பு பண்றோம் அப்படின்னா ராஜா வந்து நம்மளை எட்டி ஒதைக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. அப்ப 80 அப்படின்னா ராஜ்யசபா பத்தி படிக்கிறதுன்னு தெரிஞ்சா போதும், அதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு. அடுத்து ராஜ்யசபா முடிச்சிட்டோம்னா அடுத்து லோக்சபா 81 பத்தி நம்ம தனியா ஷார்ட்கட் வேணாம். 80 ராஜ்யசபான்னு தெரிஞ்சாலே அடுத்து வரக்கூடியது லோக்சபாக்கு தான் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பிரச்சனை இல்லை. இப்ப அந்த 89 ரூல்ஸுக்கு மட்டும் ஒன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்றேன்னா, எல்லா டைமும் 89 ஆட் பண்ணா கரெக்டா ஈக்குவலா வரும். சில இடத்துல மாறும். அந்த சில இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா படிக்கணும், அதுக்கப்புறம் தான் லோக்சபா. இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய கீழவைன்னு சொல்லக்கூடிய சட்டமன்றம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய மேலவைன்னு சொல்லக்கூடிய அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பத்தி படிப்போம். இந்த அளவுக்கு புரிதல் இருந்துச்சுன்னா நமக்கு போதும். அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் என்ன பாக்குறோம்னா, இங்க ஒரு இடத்துல மாறும். அதாவது இங்க 80 வந்து ராஜ்யசபா, அப்ப நம்ம 89 அப்படின்னு ஆட் பண்ணோம்னா 169 வரணும். இப்போ 169க்கு ரூல்ஸ் படி பார்த்திருந்தோம்னா நம்ம பேசுற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மேலவை பத்தி அவங்க கொடுக்கணும். ஆனா அங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னா மேலவை வந்து உருவாக்குறது இல்ல கலைக்கிறது, அதை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்து என்ன ஆகாதுன்னா ஈக்குவல் ஆகாதா. இப்ப 81 பாத்தீங்கன்னா லோக்சபா, இப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா 89 நீங்க ஆட் பண்ணும்போது அதே மாதிரி லோக்சபா வந்துடும். அங்க இருக்கக்கூடிய லோக்சபான்னு சொல்லக்கூடியது அங்க இருக்கக்கூடிய கீழவை, அந்த மாதிரி மேட்ச் ஆகிடும். இப்ப அடுத்து 82 அப்படின்னு இருக்குங்களா. இப்ப இங்க 1 மட்டும் மிஸ் ஆகும். இப்ப 82 அப்படின்ற அந்த ஆர்டிகிளை தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க 82ம் அங்க நீங்க 89 ஆட் பண்ணா அங்க வரக்கூடியதும் சேம் ஆன்சர் கிடையாது.
ஏன்னா 82 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மட்டும்தான் வரும், அங்க வராது. அப்ப 82 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகு தொகுதி வரையறை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம செய்வோம். கரெக்டா? அதாவது ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் செய்வோம். அந்த தொகுதியில இருக்கக்கூடியது முன்ன விட இப்ப மக்கள் தொகை அதிகமா இருக்கு, அதனால நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வோம். அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப 82க்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா 8 அப்படின்ற அந்த வார்த்தை தான் ஷார்ட்கட். இப்ப 8 அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் 2 எழுத்து 8ன்னு வரும், கடைசியா இருக்கிறது 2ன்னு வரும். அப்ப 82 8 தான். அப்ப 8னா 8 2 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இப்ப நம்ம 8 எல்லாம் போட்டு லைசன்ஸ் வாங்குறோம்ல, அந்த இடத்துல பண்ணோம்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ பொதுவாக எல்லாருமே அப்படி தானே பண்றாங்க. அதனால அட்ஜஸ்ட்மெண்ட்னா சும்மா இந்த மாதிரி காசு கொடுக்கறது போறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப 8 போடுற இடத்துல நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம். அப்ப 82வது ஆர்டிக்கல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற அந்த வார்த்தை வரும், தொகுதியை மறுவரையறை செய்யறாங்க. ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா 89 நீங்க இங்க இருந்து ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, 171 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். அந்த இடத்துல இதே மாதிரி ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் தொகுதி வரையறை அப்படின்னு ஈக்குவலா வராது. ஆனா இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாமே வந்துச்சுங்களா, இந்த ஒண்ணு மட்டும் அங்க இல்ல. அதனால என்ன சொல்றோம்னா அங்க இருக்கிறதும் இங்க இருக்கிறதும் சேமா வராது. அப்ப இந்த ஒரு ஆர்டிகல் மட்டும் இங்க இருக்கிறது அங்க இருக்காது அப்படின்னு தெரிஞ்சாலே நமக்கு போதும் தான். இப்போ இதை மட்டும் ஒரே ஒரு டைம் தெளிவாக சொல்கிறேன், ஏன்னா இது புரியலன்னா அந்த 89 ரூல்ஸே உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக வராதுன்னு தோணிடும். அதாவது 72லேருந்து நீங்கள் 89 ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக தான் வரும். 2 இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். ஒன்று, இங்கே 80 வரும்போது ராஜ்யசபா இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயும் ராஜ்யசபா இல்லை. அப்போ சில ஸ்டேட்டில் இருக்குது, சில ஸ்டேட்டில் இல்லை. அதே நேரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ராஜ்யசபா படிப்போம், ஸ்டேட் கவர்மெண்ட் படிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கீழவே படிக்கிறோம். இங்கே 80 வந்தது ராஜ்யசபா, அங்கேருந்து நான் 89 ஆட் பண்ணால் 169 வருது. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாக அங்கே இருக்கக்கூடிய மேலவையை பற்றி சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய மேலவையை கலைக்கலாமா இல்லை உருவாக்கலாமா அதை பற்றி சொல்லுது. ஸோ கொஞ்சம் மாறுது. அதே நேரம் 82ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டிக்கிளுக்கு ஈக்குவலாக அங்கே ஒரு ஆர்டிக்கிளே கிடையாது. ஸோ இந்த 2 இடத்துல மட்டும்தான் சேஞ்சஸ், அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அப்படியே நீங்கள் 83 வந்துட்டீங்கன்னா 83லேருந்து நீங்கள் 89 ஆட் பண்ணிங்கன்னா சேமாக வந்துடும், அவ்வளோதான். அப்போ இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த 1-2 ஆர்டிக்கிள் மட்டும்தான் சேஞ்சஸ் வருது, அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? அப்போ 81 லோக்சபா பற்றி பேசுது, அங்கேருந்து நீங்கள் 89 ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சட்டமன்றத்தை பற்றி பேசும். அப்போ அங்கே ஃபஸ்ட்டு சட்டமன்றம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடுத்த ஆர்டிக்கல் என்ன வந்துடும், சட்ட மேலவை பற்றி வந்துடும். ஸோ அதை மட்டும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் இப்போ சொன்னது புரியல அப்படின்னா திரும்ப ஒரு டைம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ராஜ்யசபா, ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கீழவை, அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டிக்கல் என்ன வந்துடும்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி வந்துடும். ஓகே தானே? இப்போ அடுத்து 83லேருந்து நீங்கள் படிக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே செகண்ட் நம்பரை மட்டும் வச்சு ஷார்ட்கட் போட்டுக்கலாம். 8ன்றதை நம்ம விட்டுறலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 83 8 விட்டுருங்க, 3ன்னு முடியுதா? தமிழில் 3 காலம் இருக்கு, அதனால 3ன்னு முடியறதுனால இதில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா காலத்தை பற்றி பேசுகிறாங்க, அவ்வளோதான். அடுத்து 84ல் 8 விட்டுருங்க, 4 மட்டும் எடுத்துக்க போங்க. இப்போ நம்மளை பற்றி தெரியணும்னா 4 பேர்கிட்ட கேளுங்க என் தகுதி என்னன்னு தெரியும் அப்படின்னு சும்மா பேசுவாங்கல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ 4 பேர்கிட்ட கேட்டு பாருங்க என்னுடைய தகுதியை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ 84 தகுதியில பற்றி சொல்லுது. அடுத்து 85 இருக்குங்களா, இப்போ 5 மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 5 நிமிஷம் அவையை வந்து ஒத்தி வைக்கலாம், இல்லை அவையை வந்து கூட்டலாம், எது வேணா செய்யலாம் அப்படின்னு நம்ம படிப்போம்ல, அந்த அதிகாரத்தை பற்றி சொல்றது 85. நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது 5 மட்டும் எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுறாரு குடியரசுத் தலைவர், அவையை ஒத்தி வைக்கிறாரு இல்லை கூட்டுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து 86 87 இது ரெண்டுமே ஒன்று தான். அதாவது இந்த 2 ஆர்டிக்கிளுமே குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தில் போய் பேசுறதுக்கான அந்த ஆர்டிக்கல் தான். ஆனால் இதில் ஒன்று ஸ்பெஷல், இன்னொன்று நார்மல். இப்போ இதில் ஸ்பெஷல் எதுன்னு தெரிஞ்சால் போதும், நார்மலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பெஷல் எதுனா 7. இப்போ தோனியோட நம்பர் 7 தான், அப்போ அது வந்து ஒரு ஸ்பெஷலான நம்பர். அப்போ 87ல் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிறப்பான அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு. சிறப்பான கூட்டம்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறமா புதுசாக ஒரு ஆட்சி வருது அப்படின்னா அப்போ பேசக்கூடிய அந்த முதல் உரையாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு வருஷத்தினுடைய முதல் கூட்டத்துடைய உரையாக இருக்கட்டும், இது 2 தான் ஸ்பெஷல். ரிமைனிங் டைம்ல இருக்கக்கூடிய எப்போ ஒரு பேசினாலும் அது நார்மலா பேசுறது தான். அப்ப 6ன்னு வந்ததுனால 4 ஐ மீன் நார்மல். 7 ஸ்பெஷலான நம்பர் தோனி இது. ஸோ 7 தான் அது, 87 தான் ஸ்பெஷல். ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்து 88 பாருங்க, 88ல் 2 பேரை பத்தி பேசுறாங்க. ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தா 2 பேரையும் கவனிங்க. ஒன்னு மினிஸ்டர், இன்னொன்னு அட்டார்னி ஜெனரல். அதாவது இவங்க 2 பேருக்குமே ஒரு பாராளுமன்றத்துக்குள்ள என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்றதுதான் 88. இப்ப பொதுவா ஒரு லைப்ரரி வந்து காலையில 8 மணிலிருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்கும், பொதுவா எந்த ஊரா இருந்தாலும் சரி. அப்ப 8 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் பாராளுமன்றமும் ஓப்பனிங்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப காலையில 8 மணிலிருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் மினிஸ்டர் கூட சேர்ந்து இந்த அட்டார்னி ஜெனரல் என்ன பண்றாங்கன்னா உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா?
இப்போ நெக்ஸ்ட் 89 இருந்து 96 வரைக்கும் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கும். அந்த 8 ஆர்டிகல், அதாவது ராஜ்யசபாவுடைய சேர்மன், டெபுட்டி சேர்மன், லோக்சபாவுடைய ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், இதை பத்தி ஏற்கனவே சேனல்ல இருக்கு. ஸோ அங்க அந்த 8 ஆர்டிகல்ஸை பத்தி பார்த்துக்கோங்க. இப்போ 96 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் அந்த 89 ரூல்ஸ்ல ஒரு சேஞ்சஸ் சொல்றேன் பாருங்க. இப்போ 93 அப்படின்றது ஸ்பீக்கருக்கானது. இப்போ 93ல இருந்து நீங்க 89 ஆட் பண்ணீங்கன்னா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சட்டமன்றத்துடைய ஸ்பீக்கரை பத்தி பேசணும். என்ன பண்ணாதுன்னா மேட்ச் ஆகாது. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது, 89 வந்து சேர்மனை பத்தி பேசக்கூடியது. அந்த 89ல இருந்து இன்னொரு 89 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 178 வருமா? நீங்க அப்படியே 178 ஆர்டிகல் எடுத்து பாருங்க. அங்க சேர்மனை பத்தி பேசாது, அங்க மேலவையோட தலைவரை பத்தி பேசாது, கீழவைன்னு சொல்லக்கூடிய சட்டமன்றத்துடைய ஸ்பீக்கரை பத்தி பேசும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கும்போது ராஜ்யசபா ஃபர்ஸ்ட், அங்க படிக்கும்போது அங்க இருக்கக்கூடிய சட்டமன்றம் ஃபர்ஸ்ட். இந்த புரிதல் இருந்துச்சுன்னா நமக்கு போதும். ஓகேங்களா? இடையில சொன்ன அந்த சேஞ்சஸ், இந்த சேஞ்சஸ், இது ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இப்போ 97, 98, 99, 100 இந்த 4 தான் இருக்கு. இப்போ 96 வரைக்கும் முடிச்சிட்டோம். 97 எதை பத்தி பேசுதுன்னா, 4 பேர் படிச்சோம்ல, சேர்மன், டெபுட்டி சேர்மன், தலைவர், துணைத் தலைவர், சபாநாயகர், துணை சபாநாயகர், இவங்க 4 பேருக்கும் சேர்த்து மொத்தமா சேலரி போடுறோம் 97ல. ஸோ அது நமக்கு பேசிக் தான், பிரச்சனை இல்லை. அடுத்து 98 அப்படின்றது நீங்க நைட்டுனே கூட வச்சுக்கோங்க. நைட்டு 98 அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல தான் வந்து செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க. 98 வந்து செக்ரட்டரியேட் பத்தி படிக்கிறது, அதாவது செயலகம் பத்தி படிக்கிறது. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். 99 ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம். அதாவது 60, 69, 99, 159 இதை பத்தி பதவி பிரமாணம் தான் இந்த 4 அப்படின்னு ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்து 100 வந்து ஓட்டிங் பத்தி, கேஸ்டிங் ஓட்டு, பொதுவாக பார்லமெண்ட்ல பண்ணக்கூடிய ஓட்டிங் பத்தி. நம்ம பொதுவாக 100 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்கல்ல, அதை வச்சு 100னா ஓட்டு தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஸோ பிரச்சனை இல்லைங்களா? இப்போ 52ல இருந்து 100 வரைக்கும் தனியா படிச்சாச்சு. இது இல்லாம 22ல இருந்து 89 ஆட் பண்ணும்போது அங்க மேட்ச் ஆகுது. ஸோ அங்க ஒரு 20-30 படிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 78-80 கிட்ட நம்ம என்ன பண்ணிருக்கலாம்னா இதுல வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ இதே மாதிரி அடுத்து சுப்ரீம் கோர்ட்லாம் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட்ல 124ல இருந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 147 வரைக்கும் எல்லாமே நம்ம ஷார்ட்கட்லேயே படிச்சிடலாம். அது எல்லாமே ஈஸியானது தான். ஸோ பிரச்சனையே இருக்காது. ஸோ எதெல்லாம் வந்து நம்ம ஆர்டிகல் படிக்கணுமோ எல்லா ஆர்டிகளையுமே நம்ம சேர்த்து படிச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து டிபிஎஸ்பிக்கு சீக்கிரமா அதையும் பார்த்துட்டு எவ்வளவு நம்மளால கவர் பண்ண முடியுமோ எக்ஸாம்குள்ள ஆர்டிகல்ஸ் பத்தி நம்ம நிறைய படிச்சிருவோம். இது இல்லாம பாலிட்டில நிறைய விஷயம் இருக்கும். ஆனா அதெல்லாம் எக்ஸாம்ஸ்ல பெருசா கேட்கறது இல்ல. இப்ப வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் அந்த மேலவை இருக்குல்ல, சட்ட மேலவை நம்மளது வந்து கலைச்சிருப்பாங்கல்ல, அந்த சட்ட மேலவையை கலைக்கணும் அப்படின்னா எந்த விதமான மெஜாரிட்டியை ஸ்டேட்ல யூஸ் பண்ணணும், எந்த விதமான மெஜாரிட்டியை பாராளுமன்றத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு மறந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப பார்த்த ஆர்டிகல்ஸ்க்கான ஷார்ட்கட் இல்லாம அட்டவணைக்கான ஒரே ஒரு ஷார்ட்கட் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது அட்டவணையிலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா திருத்தங்களை வந்து ஏற்படுத்துவாங்க. அதாவது நம்ம எப்படி இப்போ ஆர்டிகல்ல சேஞ்சஸ் பண்றோம், அமெண்ட்மெண்ட் பண்றோமோ அதே மாதிரி ஷெட்யூல்ஸையும் என்ன பண்ணுவாங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி யாருக்காவது தெரியலனா இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷெட்யூல்ஸ், அட்டவணையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா திருத்தம் பண்ண முடியும், அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டோம். அது எந்த டைப் ஆஃப் மெஜாரிட்டியில எந்த விதமான பெரும்பான்மையில பண்றாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்டதில்லை. இன்கேஸ் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் 12 அட்டவணை இருக்குங்களா? இந்த 12 அட்டவணையை 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 6, செகண்டா இருக்கக்கூடிய கடைசியா இருக்கக்கூடிய ஒரு 6. கடைசியா இருக்கக்கூடிய 6 அட்டவணையை எல்லாத்தையுமே நம்ம என்னதான் பண்ண போறோம்னா சிறப்பு பெரும்பான்மை, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில மட்டும்தான் திருத்தம் செய்ய முடியும். ஸோ கடைசி 6 தனியா வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் 6 இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 6ல தேர்ட் ஒன், 3வது அட்டவணையை மட்டும்தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பயன்படுத்துறோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 1, 2, 4, 5, 6 இந்த 5 அட்டவணையுமே சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லப்படக்கூடிய சாதாரண பெரும்பான்மையில என்ன பண்ண முடியும்னா திருத்தம் செய்ய முடியும். அப்ப இதுக்கப்புறமா யாராவது கேட்டாங்கன்னா ஷெட்யூல்ஸை திருத்தம் செய்யறதுக்கு என்ன மெஜாரிட்டின்னு கேட்கும்போது 2ஆ பிரிச்சுக்கணும். கடைசி 6 ஸ்பெஷல், ஃபர்ஸ்ட் 6ல தேர்ட் ஒன் மட்டும் ஸ்பெஷல், ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கோங்க. பிரச்சனை இல்லை. இப்போ இன்னைக்கு என்னதான் பார்த்தோமா ஒரே ஒரு டைம் மட்டும் அதை ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல புரியாம இருக்கு, இதுல ஏதாவது கஷ்டமா இருந்துச்சுன்னா பர்சனலா அவங்க மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஸோ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டைம் கிடைக்கும் போது நான் இன்னும் இருக்கிறதுலாம் கண்டிப்பா சொல்றேன். ஸோ பார்த்துக்கோங்க. பாய்.